ஆக்சுவலி நட்பெனில் நஞ்சாயினும் உண்பான் நனி நாகரிகன்னு சொல்லும். நட்புன்னு வந்துச்சுன்னா விஷம் கொடுத்தா கூட குடிச்சிக்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அன்புக்குள்ள, நண்பர்களுக்குள்ள, ரத்த சொந்தத்துக்குள்ள, காதலர்களுக்குள்ள, தம்பதியருக்குள்ள இந்த எச்சிலுங்கிற வேலை கிடையாது. தெரியாத இடங்கள்ல தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். அவங்களுக்கு டிசீஸ் இருக்கா, அது இருக்கா, அது வந்து வெறும் ஆச்சாரம் அனுஷ்டானம். ஆச்சாரம்ங்கிறது என்னன்னா ஒரு ஹைஜீனிக்கான விஷயத்தை தான் குறிக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அது விஷயம். விருந்துன்னு ஒன்று இருக்கும். கல்யாணத்துக்கு போகிற விருந்து, நல்ல பார்ட்டிக்கு போகிற விருந்து, இந்த மாதிரி விருந்துக்கு போகிற இடங்கள்லாம் கூட பழசு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் புது பொருளை தான் விருந்து கொடுக்கும். நம்ம வீட்டுக்கு யாராவது வர வச்சு விருந்து கொடுத்தாலும் அந்த சொந்த பந்தங்களுக்கும் முதல்ல நாம் கூட சாப்பிடக்கூடாது. நம்ம சாப்பிட்டாலுமே நாம் சாப்பிட்டது போக தான் மீதி இருந்ததை பொறுத்து தான் ஆகிடும். சமைச்சிட்டு அவங்க 1 மணி நேரம் லேட்டாக ஆகுது, நம்ம சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்தோன்னாக்கா நம்ம சாப்பிட்டது போக கொடுத்த மாதிரி ஆகிடும் அர்த்தம். அதுவும் பண்ணக்கூடாது. விருந்துக்கு யாராவது வராங்கன்னு தெரிஞ்சால், விருந்துக்குன்னு வந்தால் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எங்கள் அண்ணன் வருவார், தம்பி வருவார் வீட்டுக்கு. அன்னத்துக்கு என்ன சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டாக்கா, இல்லை நான் இப்போ தான் வரேன்னாருன்னா சரி சாப்பிடணும். அப்போ அது வேறு. அது வந்து மேலே சொன்ன சொந்த பந்தத்தில் கூட வர்றது. அதுலலாம் எந்த தவறும் கிடையாது. ஆனால் விருந்துக்குன்னு ஒரு ஆளை கூப்பிட்றோம்னா அவங்களுக்கு கொடுக்குற எந்த பொருளுமே வெத்தலை, பாக்கு, பூ, பழம், துணி, மணி, அப்புறமா வந்து வேற என்ன சாப்பாடு எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு புதுசாக தான் கொடுக்கணும். விருந்துக்கு வரவங்களுக்கு புது பொருளை தான் கொடுக்கணும்னு இருக்குது. தானம்னு ஒன்று இருக்குது. தானம்னா என்னென்னா பிரதிபலன் எதிர்பாராமல் செய்வது தானமாகும். அப்படி பிரதிபலன் எதிர்பாராமல் செய்யணும்னா அது யாருக்கு செய்வோம்? அன்னோன் பெர்சனுக்கு செய்தால் அது பேர் தானம். நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு செய்தால் அதுக்கு பேர் தானம். ஏன்னா திரும்பி அவங்கள நம்ம பார்க்க போகிறோமா? பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தர் வறுமையில் இருக்கிறாங்க, பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா கையேந்திட்டு இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அப்போ நீங்கள் உணவு வாங்கி கொடுக்குறீங்க அல்லது ஒரு 50-100 பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது தர்மமானாக்கா அது இல்லை. அது பேர் தர்மம் கிடையாது, அது பேர் தானம். அந்த தானம் என்ன பண்ணோன்னா அவங்க திருப்பி எப்பாவது நமக்கு வந்து நேரில் செய்ய போகிறாங்களா? நேரடியாக எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்யப்படுவது. அதில் நீங்கள் ஒன்று மட்டும் எதிர்பார்க்கலாம், என்னன்னா இது புண்ணிய காரியம்னு எதிர்பார்க்கலாம். அதை தவிர பலனை வேற எந்த பலனை, புண்ணியத்தை எதிர்பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதை தவிர ஆக்சுவலி கர்ணன்னா புண்ணியத்தை கூட எதிர்பார்க்க மாட்டான். ஸோ அதை தவிர மற்றவங்களாம் எதையுமே எதிர்பார்க்காம செய்கிறது பேர் அன்னோன் பெர்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு செய்யக்கூடியது எல்லாமே என்ன கொடுத்தாலும் சரி, தானம் பண்ணால் அது சாப்பாடு கொடுத்தாலும் சரி,